1980கள்ல இருந்து நம்ம சொமாலியாவினுடைய அந்த வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட நாடுகள் சொமாலியாவை வேட்டையாட ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துல சொமாலி அப்படிங்கிறது அந்த சொமாலியா அப்படிங்கிற அந்த லேண்ட் மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக மாறுகிறது. சொமாலியாவை பத்தி அதிகமா தெரிஞ்சவங்களுக்கு சொமாலி லேண்ட் அப்படிங்கிற இன்னொரு இடம் இருப்பது அதிகமா தெரியாது. இந்த சொமாலி லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சொமாலியா கூட இருந்தாலுமே ஒரு கட்டத்துல நாங்க தனியா இருக்கோம், உங்களுடைய உலக அரசியல் சரியில்லை, உங்களுடைய தலைவர்கள் சரியில்லை, நாங்க எங்களை ஆட்சி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாடா சொமாலி லேண்ட் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த சொமாலியா மற்றும் சொமாலி லேண்ட் அப்படின்னு சொல்ற இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1991 வருடம். சொமாலி லேண்ட் அப்படிங்கிற ஒரு புதிய தேசம் உருவாகினாலும் யார் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு மேல இதே பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த சொமாலி லேண்ட் அப்படிங்கிற இந்த நாட்டுக்கு பிற நாடுகளுடைய உதவி கிடைச்சிச்சான்னு கேட்டா எஸ், கிடைச்சிச்சு. மொத்தமே 60 லட்சம் மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு தான் இந்த சொமாலி லேண்ட். ஆனா இந்த சொமாலி லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல மெஜாரிட்டியா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்கள், அதுலயும் சன்னி பிரிவை சார்ந்தவர்கள். சோ இந்த சன்னி பிரிவை சார்ந்த இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய சொமாலி லேண்ட ஒரு நாடா நான் ரெகக்னைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிப்பை கொடுக்கறாங்க. இஸ்லாமியர்களுடைய நாடாக இருக்கக்கூடிய சொமாலி லேண்ட ஒரு யூத நாடான இஸ்ரேல் ரெகக்னைஸ் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வேற்றுமை இஸ்லாம் நாடுகளுக்கிடையே உருவாக ஆரம்பிக்குது.